வருகின்ற ஜூலை 15 தேய்பிறை கால பைரவருக்கு நாம இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் இந்த ஒரு நாள்ல நம்ம ஏத்தணுமா? அப்படி ஏத்துறதுனால நமக்கு இருக்கக்கூடிய 8 விதமான பிரச்சனைகள் தீரும். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிரிகளின் தொல்லை, தொழில் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அந்த 8 பிரச்சனைகளை நீங்கள் மனதார நினைத்துக் கொள்ளணுமாம். கொண்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் இந்த ஒரு தேய்பிறை நாளில் கால பைரவருக்கு ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய 8 விதமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களை விட்டு விலகி விடுமாம். அதற்கப்புறம் உங்களுடைய தலைவிதியே மாறி அதிக அளவில் உங்களுக்கு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறிவிடுமாம். அவ்வளவு சக்தி கால பைரவருக்கு இருக்கின்றது. எனவே கால பைரவரை மனதார நினைத்து தேய்பிறை நாளில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து அதிக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒரு வழிபாடானது உங்களுக்கு இருக்குமாம். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஏற்றினாலும் சரி, உங்களுடைய வீட்டில் ஏற்றினாலே இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றினாலே போதுமானது. கோவிலுக்கு செல்லுங்கள். தேய்பிறை நாட்களில் காலபைரவர் கோவிலுக்கு சென்று அங்கும் சென்று ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையையும் உங்களுடைய நினைத்த காரியங்கள் எது நடக்க வேண்டுமோ அதனையும் நீங்கள் கூறி அங்கு முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்துவிட்டு வந்துவிடுங்கள். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மட்டுமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதுமானது. இந்த ஒரு தீபத்தை தேய்பிறை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஏற்றி வழிபடலாம். முக்கியமாக தேய்பிறை நாட்களில் ஏற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் மிகவும் அதிக அளவிற்கு உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்குமாம். முதல்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது மூலியமா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் ஒன்று ஒன்றா படிப்படியாக குறைந்து கொண்டு அதிக அளவு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறுமாம். முதல்ல இதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படக்கூடிய மிளகு. மிளகானது காலபைரவருக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மிளகை வச்சு நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றுறது மூலியமா அதிக அளவில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும். தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகுமாம். இரண்டாவதாக கல்லூப்பு. இந்த கல்லூப்பை கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் இரண்டாவதாக ஏற்றுவதன் மூலம் மகாலட்சுமி தெய்வமே உங்களுடைய வீட்டிற்கு வந்து பணம் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தீர்த்து வைப்பாராம். முதல்ல ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவிற்கு கல்லு உப்பை அதில் அந்த மண் அகல் விளக்கில் நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மிளகை வீட்டு பூஜை அறையில் உங்களுக்கு குலதெய்வமோ அல்லது குத்து விளக்குக்கு அருகிலோ நீங்கள் வச்சிடணும். அதை காலையிலே வாங்கி வச்சிருங்க. ஒரு நாளைக்கு முன்பாகவே அந்த மிளகையும் கல்லுப்பையும் எடுத்து வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க. வச்சுட்டு அதற்கப்புறமா மண் அகல் விளக்கில் நீங்கள் காலையிலோ மாலையிலோ எப்பொழுது இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறீங்களோ அப்பொழுது மண் அகல் விளக்கில் கல்லு உப்பை எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு அந்த 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இடது உள்ளங்கையில் வச்சு ஒவ்வொரு மிளகையை எடுத்து ஒவ்வொரு மிளகையும் அந்த கல்லு உப்புக்கு மேலே மண் அகல் விளக்குக்குள்ளே வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அது அனைத்தும் தீர வேண்டும் என்று ஒரு பக்கமும், இரண்டாவது பக்கம் ஓம் கால பைரவரே நமக, ஓம் கால பைரவரே நமக என்பது போல அந்த 8 மிளகையும் அதனுள் வைக்கும் பொழுது கூறி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அதுவும் விலகணும் என்று நீங்கள் கூறி இதனை போல அந்த 8 மிளகையும் அந்த கல்லூப்பிற்கு மேலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு அதற்கு பிறகு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யையோ ஊற்றி அது நன்றாக ஊறும்படி ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அதற்கு பின்பு ஒரே ஒரு திரியையும் அந்த தீபத்தில் அந்த மண் அகல் விளக்கில் போட்டு அந்த ஒரு தீபத்தை காலபைரவருக்கு ஏற்றுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு காலபைரவருக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் கூறி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பானதாக இருக்குமாம். இப்படி மட்டும் நீங்கள் செய்துவிட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி ஒரு நாள் வரை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அதே இடத்தில் இருக்கலாம். இருந்ததுக்கு அப்புறமாக அதற்கு அடுத்த நாளில் அந்த மண் அகல் விளக்கில் இருந்த அந்த கல்லூப்பை எடுத்து நீங்கள் ஓடுகின்ற நீரில் கடத்தி விடுங்கள். அங்கு நீங்கள் வைத்திருந்த அந்த 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகையும் பத்திரமாக எடுத்து அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மூட்டை போல் கட்டி கிழக்கு திசை நோக்கி வச்சிருங்க. கிழக்கு திசை நோக்கி அது ஒரு முக்கில் வச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நினைத்து வேண்டி வைத்திருந்த அந்த 8 பிரச்சனைகளும் தீர்ந்து முடிந்த பிறகுதான் நீங்கள் அந்த ஒரு மிளகை எடுத்து உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே அகற்ற வேண்டுமாம். இப்படி வெளியே அகற்றும் பொழுது அந்த மிளகை
அருகில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்ல நீங்க கரைத்து விடலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கும் வரை உங்களுடைய வீட்டில் எப்பொழுதெல்லாம் பூஜை அறையில் பூஜை செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மிளகுக்கும் ஒரு ஆரத்தியை நீங்கள் காட்டி உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்பது போல கூறி அதற்கப்புறமாகத்தான் உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் ஆரத்தியை எடுக்க வேண்டுமாம். இதனை போன்று இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக தீர்ந்து விடுமாம். இதனை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இது ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் நமது சேனலையும் வருகின்ற ஜூலை 15 தேய்பிறை கால பைரவருக்கு நாம இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் இந்த ஒரு நாள்ல நம்ம ஏத்தணுமா? அப்படி ஏத்துறதுனால நமக்கு இருக்கக்கூடிய 8 விதமான பிரச்சனைகள் தீரும். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிரிகளின் தொல்லை, தொழில் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அந்த 8 பிரச்சனைகளை நீங்கள் மனதார நினைத்துக் கொள்ளணுமாம். நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் இந்த ஒரு தேய்பிறை நாளில் கால பைரவருக்கு ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய 8 விதமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களை விட்டு விலகி விடுமாம். அதற்கப்புறம் உங்களுடைய தலைவிதியே மாறி அதிக அளவில் உங்களுக்கு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறிவிடுமாம். அவ்வளவு சக்தி கால பைரவருக்கு இருக்கின்றது. எனவே கால பைரவரை மனதார நினைத்து தேய்பிறை நாளில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து அதிக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒரு வழிபாடானது உங்களுக்கு இருக்குமாம். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஏற்றினாலும் சரி, உங்களுடைய வீட்டில் ஏற்றினாலே இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றினாலே போதுமானது. கோவிலுக்கு செல்லுங்கள். தேய்பிறை நாட்களில் காலபைரவர் கோவிலுக்கு சென்று அங்கும் சென்று ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையையும் உங்களுடைய நினைத்த காரியங்கள் எது நடக்க வேண்டுமோ அதனையும் நீங்கள் கூறி அங்கு முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்துவிட்டு வந்துவிடுங்கள். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மட்டுமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதுமானது. இந்த ஒரு தீபத்தை தேய்பிறை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஏற்றி வழிபடலாம். முக்கியமாக தேய்பிறை நாட்களில் ஏற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் மிகவும் அதிக அளவிற்கு உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்குமாம். முதல்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது மூலியமா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் ஒன்றா படிப்படியாக குறைந்து கொண்டு அதிக அளவு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறுமாம். முதல்ல இதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படக்கூடிய மிளகு. மிளகானது காலபைரவருக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மிளகை வச்சு நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றுறது மூலியமா அதிக அளவில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும். தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகுமாம். இரண்டாவதாக கல்லுப்பு. இந்த கல்லுப்பை கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் இரண்டாவதாக ஏற்றுவதன் மூலம் மகாலட்சுமி தெய்வமே உங்களுடைய வீட்டிற்கு வந்து பணம் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தீர்த்து வைப்பாராம். முதல்ல ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவிற்கு கல்லு உப்பை அதில் இந்த மண் அகல் விளக்கில் நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மிளகை வீட்டு பூஜை அறையில் உங்களுக்கு குலதெய்வமோ அல்லது குத்து விளக்குக்கு அருகிலோ நீங்கள் வச்சிடணும். அதை காலையிலே வாங்கி வச்சிருங்க. ஒரு நாளைக்கு முன்பாகவே அந்த மிளகையும் கல்லுப்பையும் எடுத்து வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க. வச்சுட்டு அதற்கப்புறமா மண் அகல் விளக்கில் நீங்கள் காலையிலோ மாலையிலோ எப்பொழுது இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறீங்களோ அப்பொழுது மண் அகல் விளக்கில் கல்லு உப்பை எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு அந்த 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இடது உள்ளங்கையில் வச்சு ஒவ்வொரு மிளகையை எடுத்து ஒவ்வொரு மிளகையும் அந்த கல்லு உப்புக்கு மேலே மண் அகல் விளக்குக்குள்ளே வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அது அனைத்தும் தீர வேண்டும் என்று ஒரு பக்கமும், இரண்டாவது பக்கம் ஓம் கால பைரவரே நமக, ஓம் கால பைரவரே நமக என்பது போல அந்த 8 மிளகையும் அதனுள் வைக்கும் பொழுது கூறி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அதுவும் விலகணும் என்று நீங்கள் கூறி இதனை போல அந்த 8 மிளகையும் அந்த கல்லூப்பிற்கு மேலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். வைத்துவிட்டு அதற்கு பிறகு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யையோ ஊற்றி அது நன்றாக ஊறும்படி ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அதற்கு பின்பு ஒரே ஒரு
திரியையும் அந்த தீபத்தில் அந்த மண் அகல் விளக்கில் போட்டு அந்த ஒரு தீபத்தை காலபைரவருக்கு ஏற்றுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு காலபைரவருக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் கூறி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பானதாக இருக்குமாம். இப்படி மட்டும் நீங்கள் செய்துவிட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி ஒரு நாள் வரை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அதே இடத்தில் இருக்கலாம். இருந்ததுக்கு அப்புறமாக அதற்கு அடுத்த நாளில் அந்த மண் அகல் விளக்கில் இருந்த அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் ஓடுகின்ற நீரில் கடத்தி விடுங்கள். அங்கு நீங்கள் வைத்திருந்த அந்த 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகையும் பத்திரமாக எடுத்து அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மூட்டை போல் கட்டி கிழக்கு திசை நோக்கி வச்சிருங்க. கிழக்கு திசை நோக்கி அது ஒரு முக்கில் வச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நினைத்து வேண்டி வைத்திருந்த அந்த 8 பிரச்சனைகளும் தீர்ந்து முடிந்த பிறகுதான் நீங்கள் அந்த ஒரு மிளகை எடுத்து உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே அகற்ற வேண்டுமாம். இப்படி வெளியே அகற்றும் பொழுது அந்த மிளகை அருகில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் நீங்கள் கரைத்து விடலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கும் வரை உங்களுடைய வீட்டில் எப்பொழுதெல்லாம் பூஜை அறையில் பூஜை செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மிளகுக்கும் ஒரு ஆரத்தியை நீங்கள் காட்டி உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்பது போல கூறி அதற்கப்புறமாகத்தான் உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் ஆரத்தியை எடுக்க வேண்டுமாம். இதனை போன்று இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக தீர்ந்து விடுமாம். இதனை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இது ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.